வணக்கம், வாழ்க வளமுடன். நாம இன்னைக்கு விஷாரத் பூர்வாத்துல தமிழ் பகுதி பார்க்க போறோம். தமிழ் உங்களுக்கு 3வது தாள் இல்லையா? இந்த வினாத்தாள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 1 பிரிவு 2ன்னு இருக்கும். பிரிவு 1ல் 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும், பிரிவு 2ல் 4 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும். மொத்தம் 5 வினாக்களுக்கான விடை நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஏதேனும் ஒரு பிரிவில் 2 வினாக்களுக்கும் மற்றொரு பிரிவில் 3 வினாக்களுக்குமாக நீங்கள் விடை எழுதலாம். ஒவ்வொரு விடைக்கும் 20 மதிப்பெண்களாக 5 வினாக்களுக்கு 100 மதிப்பெண்கள் வழங்கப்படும். பிரிவு 2ல் இடம்சூட்டி பொருள் விளக்கம் நீங்கள் தேர்ந்தெடுத்தால் 4 இடம்சூட்டி பொருள் விளக்கங்கள் எழுத வேண்டும். அதுவே ஒரு கேள்விக்கான விடையாகும். ஒவ்வொரு இடம்சூட்டி பொருள் விளக்கத்திற்கும் 5 மதிப்பெண்கள், 4 இடம்சூட்டி பொருள் விளக்கம் 4×5 20 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். சரிம்மா, முக்கியமான கேள்விகள் என்னென்னு பார்த்துடலாமா? திருமூலரின் திருமந்திரம் கூறும் உண்மைகளை தொகுத்து எழுதுக. திருமந்திரத்தை இயற்றியவர் திருமூலர். திருமந்திரமே சைவ சித்தாந்தத்தின் முதல் நூலாகும். பின்னாளில் தோன்றிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் முதலான சமய குரவர்கள் சைவத்தினை பரப்புவதற்கு திருமந்திரமே அடிப்படையாக இருந்தது. திருமூலர்னு தலைப்பு போட்டுக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே திருமூலரோட கதை தெரியும் இல்லையா? ரொம்ப சுருக்கி எழுதிக்கோங்க. நந்தி தேவரோட அருள் பெற்ற சிவயோகியார் ஒருத்தர் அகஸ்திய முனிவரை பார்க்கறதுக்காக தென்பகுதியை நோக்கி வாராரு. அப்படி வர்றவர் திருவாடுதுறையை சேர்றாரு. அந்த காலத்துல எல்லாம் நடந்து தானே வருவாங்க. அப்படி அவர் வரக்கூடிய வழியில பசு மேய்க்கக்கூடிய மூலன் என்ற ஒரு மனிதன் அங்க இறந்து கிடக்கிறான். அவனை சுற்றி அவன் வளர்த்த பசுக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கு. பசுக்கள் அழுறதை பார்க்கக்கூடிய அந்த சிவயோகியார் மனசு கஷ்டப்படுறாரு. உடனே என்ன பண்றாரு? தன்னுடைய உயிரை மூலனின் உடலுக்குள் செலுத்தி விட்டு தன்னுடைய உடலை மறைச்சு வச்சுட்டு இந்த பசுக்களை கூட்டிட்டு போய் மூலனோட வீட்டில் விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு? திரும்ப தன் உடல் இருக்கக்கூடிய இடத்தை பார்க்கறாரு. அங்கே அவருடைய உடல் இல்லை. அந்த சிவயோகியாருடைய உயிர் மூலனின் உடலுக்குள் இருக்கின்றது. மூலனின் உடலில் இருக்கக்கூடிய சிவயோகியார் திருமூலர் ஆனார். மூலனின் உடலில் இருந்து கொண்டேதான் அந்த சிவயோகியார் திருமந்திரத்தை எழுதுகின்றார். திருமந்திரம்னு தலைப்பு போட்டுக்கோங்கப்பா. திருவாடுதுறையில் ஒரு அரச மரத்தின் கீழ் சிவயோகத்தில் இருந்து 3000 பாடல்களை எழுதுகின்றார் திருமூலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று தன்னுடைய அவதார நோக்கத்தை திருமந்திரத்தால் நிறைவேற்றுகின்றார் திருமூலர். இந்த திருமந்திர நூலின் சிறப்பு என்னன்னா, அதை சாஸ்திர நூலாகவும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம், தோத்திர நூலாகவும், தோத்திர நூல்னா வணங்கக்கூடிய நூலாகவும், அற நூலாகவும் விளங்குகின்றது. உணவு உண்ணும் முறைன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க. திருமந்திரத்துல திருமூலர் நம்ம எல்லாரையும் எப்படி சாப்பிட சொல்றாருன்னா, நாம் எல்லோருமே காக்கையை போல் கரைந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. கரைந்து உண்ண வேண்டும் அப்படின்னா கோவி அழைத்து அப்படின்னு பொருள். சரிங்களா? காக்காய்க்கு சாதம் வைப்போம். சாதம் வைக்கும் போது ஒரு காக்கா பார்த்தா கூட போதும், எல்லாருமே கவனிச்சிருப்போம் இல்லையா? காக்கா காக்கான்னு கூப்பிட்டு அத்தனை காக்காவும் வந்தாதான் எல்லாம் ஒன்னா சாப்பிட்டுட்டு ஒன்னா பறந்து போயிடும் இல்லையா? காக்கையை உதாரணமாக காட்டி திருமூலர் நமக்கு என்ன சொல்லுகின்றார்? நாமும் உணவை பகிர்ந்து அழித்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றார். இதே மாதிரிதான் நம்ம திருவள்ளுவரும் காக்கையை எடுத்துக்காட்டாக கொண்டு நமக்கு ஒரு குறளை சொல்லி இருப்பார். அது என்னன்னா, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி பாடல்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல, முடிந்தால் அந்த பாடல்களை எழுதுங்கள். அது அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு வழிவகுக்கும். வறுமைன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க. வறுமையின் கொடுமையினை திருமூலர் தமது திருமந்திரத்தில் அழகாக தெளிவுபடுத்துகின்றார். புடவை கிழிந்து போயிற்று, வாழ்க்கை அடையப்பட்டார்களும் அன்பிலர் ஆனர். கொடை இல்லை, கோள் இல்லை, கொண்டாட்டம் இல்லை, நடை இல்லை, நாட்டில் இயங்குகின்றார்க்கே. ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட இந்த வரிகளின் பொருள் என்னன்னா, வறியவனுக்கு, அதாவது ஏழை ஒருவனுக்கு மானத்தை காக்கக்கூடிய அந்த அரைமுள துணி கூட கிழிஞ்சு போயிருச்சு. அப்படிப்பட்ட ஒருவன் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? அவன் இந்த உலகத்தில் இருக்கத்தான் முடியும். வாழ்தல் வேறு, இருத்தல் வேறு அப்படின்னு சொல்றார். சரிங்களா? இந்த அஜித் படத்துல அஜித் ஒரு சீன்ல சொல்லுவாப்ல, என் முகத்துல என்னைக்காச்சும் சிரிப்பு இல்லாம பார்த்திருக்கியா தா அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்லும், எப்பா
சிரிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதாப்பா அப்படின்னு. அந்த மாதிரி தான் வாழ்தல்ங்கிறது வேறு, இருத்தல்ங்கிறது வேறுங்கிறத திருமூலர் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு சொல்வார். நம்ம கிட்ட செல்வம் இருக்கிற வரைக்கும் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஒருவேளை வறுமை என்று ஒன்று வந்து விட்டால் சொந்தக்காரங்க கூட சொல்லிக்காம போயிடுவாங்க. இதுதான் இன்றைய உலகம், இதுதான் நிதர்சனம். இத அப்பவே நம்ம திருமூலர் சொல்லிட்டு போயிட்டார். அப்படிப்பட்ட வறியவனுக்கு, அப்படிப்பட்ட ஏழைக்கு இந்த நாட்டில் கொடையும் கோளும் கொண்டாட்டமும் கிடையாதுன்னு சொல்றாரு திருமூலர். அவன் எப்படித்தான் இந்த உலகத்தில் வாழ்வான், ஒரு நடைப்பிணமாகத்தான் வாழ்வான் என்று வறுமையின் கொடுமையை மிகவும் அழகாக நமக்கு எடுத்துரைக்கின்றார் திருமூலர். இறப்புன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க. பிறப்பையும் இறப்பையும் நன்கு அறிந்திருந்த திருமூலர் இறப்பை தவிர்க்க இயலாது என்று சொல்லுகின்றார். உணவருந்தி மனைவியுடன் பேசிக் கொண்டிருந்த ஒருவன் இடப்பக்கம் வலி என படுத்தான். உறங்கியவன் எழவே இல்லை. இதுதான் வாழ்க்கைன்னு திருமூலர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆசைன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்க. திருமந்திரத்தில் திருமூலர் ஆசையை வளர்ப்பதால் பெரும் துன்பம் உண்டாகும் என்றும் ஆசையை விட்டொழித்தால் ஆனந்தம் உண்டாகும் என்றும் கூறுகின்றார். அந்த பாடல் மிக அழகாக இருக்கும். குறைந்தது இந்த 2 வரியாவது எழுதுங்கள். ஆசை அருமின்கள், ஆசை அருமின்கள், ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள். எளிதான வரிகளைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன். ஆசை அருமின்கள் அப்படின்னா ஆசையை விட்டுவிடுங்கள். யார் பேர்ல கூட நம்ம ஆசை வைக்க கூடாதான், இறைவன் பேர்ல கூட நாம ஆசை வைக்க கூடாதான், பற்றற்று இருக்க வேண்டும்னு சொல்றாரு. உடல்னு தலைப்பு கொடுத்துக்கோங்கப்பா. உடல் நலமே மனநலம். உடல் வளர்த்து உயிரை வளர்க்க சொல்லுகின்றார் திருமூலர். உள்ளம் கருவறை, ஊன் உடம்பு ஆலயம், வாய் கோபுர வாசல், சீவன் சிவலிங்கம், ஐம்புலன்களும் ஒளிவிளக்கு என்கின்றார். பிறன்மனை நோக்கா பெருங்குணத்தை போற்றுகின்றார் திருமூலர். ஆன்ம பலம்னு தலைப்பு கொடுத்துக்கோங்கம்மா. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, யோக பயிற்சி செய்தால் வைராக்கியம் தோன்றும் என்றும், தத்துவ ஆராய்ச்சி செய்யும் பொழுது சிவம் வெளிப்படும் என்றும், 5 புலன்களை அடக்கி வாழ்ந்தால் ஆன்ம பலம் கிடைக்கும் என்றும் கூறுகின்றார். முடிவுரைன்னு தலைப்பு கொடுத்துக்கோங்கப்பா. அரிய பல கருத்துக்களை உள்ளடக்கிய திருமந்திரம் மிகச் சிறந்த நூலாகும். அதனால் ஔவையாரும் இதனை புகழ்ந்து பாடியுள்ளார். தமிழ் உள்ளவரை திருமூலர் என்றென்றும் நிலைத்திருப்பார். இந்த வினாவிற்கான விடை புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். முடிந்தவரை மேற்கோள்கள் எல்லாம் காட்டுங்க. இந்த காணொளியை இதுவரை பொறுமையாக கவனித்த அத்தனை பேருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.